தமிழகத்தின் முக்கிய வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தெற்கு ரயில்வே தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அந்த வகையில் சென்னை, விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி பிரிவில் ரயில்கள் 90 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில், முக்கிய பாதைகளில் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெறுகின்றன. வளைவுகளை நீக்குவது, பழைய பாலங்களை மேம்படுத்துவது, பழைய ரயில் பாதைகளை புதுப்பிப்பது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதை தவிர தென்னிலும் ரயில் பாதைகளும் படிப்படியாக மேம்படுத்தப்படுகின்றது. செங்கல்பட்டு முதல் சென்னை எழும்பூர் தடத்தில் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆனால் திருச்சி முதல் விழுப்புரம் தடத்தில் மணிக்கு அதிகபட்சமாக 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றன. ஆகையால் இந்த தடத்தில் ரயில்கள் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் தேவையற்ற வளைவுகளை நீக்குவது, பழைய பாலங்களை மேம்படுத்துவது அல்லது புதுப்பிப்பது, சிக்னல் தொழில்நுட்பத்துடன் ரயில் பாதைகளை புதுப்பிப்பது என பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. எனவே அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் இந்த பணிகளும் முடிந்து தென் மாவட்ட ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படுவதால் பயண நேரம் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.